அந்த கேமரன் கிரீன் அந்த 18 கோடி எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, அந்த 25 கோடிக்கு போனாலும் அந்த 18 கோடி தான் அவனுக்கு போகும். மிச்சம் 7.2 கோடி வந்து பிசிசிஐக்கு போயிருமா. ஆமா. அவங்க வந்து பிளேயரோட இதுக்கு செலவு பண்ணிக்கலாம். ஏன் வெல்ஃபேருக்கு. அப்படின்னா வெல்ஃபேர் செலவு பண்ணிக்கணும். ஏன்னா ரிட்டன்ஷன் பண்றாங்கல்ல. நம்ம போன ஆமா. வருஷம் ரிட்டன்ஷன் போது ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷனுக்கு உண்டான ஹையஸ்ட் அமௌண்ட் எவ்வளவு? 18 கோடி. 18 crores. அதனால அந்த ஸ்லாப் செட் பண்ணிருக்காங்க. இப்ப ஃபியூச்சர்ல 2028 பெரிய ஆக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஸ்லாபுக்கான இதை வந்து 20 கோடியா மாத்தினாங்கன்னா ஃபியூச்சர்ல இது 20 கோடியா மாறும். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் ஓகே. சொல்றேன். ம். அப்புறம் வந்து ஃபாரின் பிளேயர்ஸ் நடுவுல வந்து எச்சா சம்பாரிச்சுட்டு போயிடுறாங்க அப்படிங்கிற ஒரு ஓகே. அந்த லேபு இதையும் டவுட். இப்போ 18 crores தான் வந்துட்டு மேக்ஸிமம் ரிட்டன்ஷன் அமௌண்ட்னா, லாஸ்ட் டைம் வந்துட்டு ஆர்சிபி கோலியா வந்துட்டு 21 crores அது ரிட்டைன் வந்து பண்ணிருக்காங்க. அவங்களுக்குள்ள செட்டில் பண்ணிக்கிறாங்க. ஆனா ஓகே. அததான் அடுத்து சொல்ல வந்தேன். ஆக்சுவலா வந்து அபிஷியல் ரூல்ஸ் படி 18, 14, 11 மறுபடியும் 18, 14 அதான் வந்து அவங்க கொடுத்த ஸ்லாப். அதுக்குள்ள ஆஹா. எப்படி பிரிச்சுக்கிறாங்கன்னா, இப்ப ஃபர்ஸ்ட் ரிட்டன்ஷனுக்கு 18, செகண்ட் ரிட்டன்ஷனுக்கு 14. இப்ப என்ன பண்றாங்கன்னா சிஎஸ்கே கூட 14 தர வேண்டியதை மத்தீஷா பத்திரானாக்கு கொஞ்சம் குறைச்சிட்டு 13 ஆக்கிட்டு அதை இன்னொருத்தனுக்கு கூட்டி கொடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரி ஓகே. இது பண்ணிக்கிறானுங்க. அந்த மாதிரி வந்து 18 தான் இப்போ உனக்கு 21 கொடுத்தாங்கன்னா மேபி யாராவது ஒருத்தருடைய 14 crore ஸ்லாப குறைச்சிருப்பாங்க ஆஹா. ஆர்சிபில. பர்டிகுலர் 11 crores. ஆஹா. Nice. அந்த மாதிரி இல்லைன்னா 48 crore ஸ்லாபே எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி சேர்த்து கொடுத்துக்கிறாங்க. பட் அது கொடுத்த அந்த அப்ப கொடுத்த இது வந்து இதுதான் 18, 14, 11, 18, 14. அதனாலதான் ஜடேஜாக்கு மறுபடியும் 4வதா ரிட்டைன் பண்ணும்போது 18 crore கொடுத்தாங்க. 18 crores வந்துச்சு. ம். அது மேபி ஃபியூச்சர்ல